வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சுடிதார் குர்த்திஸ் அந்த மாதிரி உள்ளதில் நமக்கு வேஸ்ட் பீஸ் வந்து இருக்கும். நம்ம ஸ்டிச்சிங் போக மீதி எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை வச்சு நம்ம எப்படி ஹேர் பேண்ட் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க. அப்புறம் நமக்கு அந்த வேஸ்ட் பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 22 இன்ச் உயரம் எடுத்திருக்கிறேன். இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் பேண்ட் இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு சேஃப்டி பின். இந்த 3 வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஹேர் பேண்ட் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் என்னோட ரைட் சைடு. ஓகேவா? ரைட் சைடை ஃபோல்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ரைட் சைடை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் மட்டும் உள் பாகம் வெளியில் தெரிய மாதிரி இப்படி அடிச்சு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த எட்ஜில் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு தையல் போட போகிறேன். ஸோ எனக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடியது தான் நல்ல பாகம். சரியா? பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி 1/4 இன்ச் விட்டு தைச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மேலே இந்த நம்ம பின் பண்ணி உள்பாகமாக மடித்து தைச்சிக்கோ தெரியுமா, அந்த இடத்துல இந்த மாதிரி பின் மாட்டிட்டு என்ன செய்கிறோன்னா, தச்ச பாகத்தை உள்ளே கொண்டு போகிறோம். தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தச்ச பாகத்தை உள்ளே கொண்டு போயாச்சு. வெளியில் நமக்கு வந்து எந்த தையலுமே தெரியலை. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பின் அதில் மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு திரும்பி அதே மாதிரி தான் இப்போ என்ன செய்யணும்னா, இந்த எலாஸ்டிக் எடுத்துகிட்டு இதில் ஒரு நாட் போட்டுருவேன். எலாஸ்டிக்கை இந்த பீஸை எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு இந்த பீஸ்க்குள்ளே இந்த எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு வந்து உள்ளே தள்ளிடுங்க.
இந்த நம்ம இந்த எட்ஜு தான் உள்ள தள்ளணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்து ஸோ இந்த எலாஸ்டிக் எட்ஜ் வந்து நமக்கு இங்கே வந்துட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட போகிறோம். எலாஸ்டிக் நம்ம அந்த நாட் போட்டதை வந்து இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட போகிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியுது நமக்கு அழகான ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம சாரீ ப்ளவுஸில் உள்ள வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸஸ் பீஸில் கூட நம்ம இந்த மாதிரி ஹேர் பேண்ட் தைச்சி போட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி onlinetailoringvideos.com. நன்றி.